வணக்கம் நண்பர்களே, சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் இயக்கத்தின் முதல் தற்கொலை போராளி கேப்டன் மில்லர் அவரோட பேரை தாங்கி வந்திருக்கும் இந்த கேப்டன் மில்லர் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். விடுதலைக்கு முன்பான காலகட்டத்தில் நடக்கும் கதை. விடுதலை போராட்டம் தான் கதையா அப்படின்னா, வெள்ளையர்களிடமிருந்து மட்டுமல்ல, சாதியின் பெயரால் நடக்கும் கொடுமைகளிலிருந்தும் விடுதலை பெற போராடும் கதை. தனுஷ் 3 விதமான தோற்றங்களில் வராரு. ஒவ்வொன்றிலையும் தன்னோட தனித்தன்மையை நிறுவுறாரு. அவற்றில் ஆக்ரோஷ நாயகனாக அதகலம் செய்யும் காட்சிகளில் ஆட்சி செஞ்சுருக்காரு. பிரியங்கா மோகன், நிவேதிதா சதீஷ், அதிதி பாலன் ஆகிய 3 நாயகிகள் படத்தில் இருக்காங்க. படத்துக்கு நாயகிகள் தேவை என்பதற்காக இல்லாமல், கதைக்கும் அது சொல்லும் வலிமையான கருத்துக்கும் நாயகிகளாக இருக்காங்க. கன்னட நடிகர் சிவராஜ்குமாரின் பாத்திர படைப்பும் அவர் நடிப்பும் நன்று. இளங்கோ குமாரவேல், காளி வெங்கட், வினோத் கிஷன், அப்துல்லி, ஜான் குக்கன், ஜெயபிரகாஷ் ஆகியோர் வேடத்தை உணர்ந்து நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இசையில் பாடல்கள் ஆட்டம் போட வைக்குது. பின்னணி இசையில் பெரும் பாய்ச்சல் நிகழ்த்தியிருக்காரு. சித்தார்த்தா நுனியின் ஒளிப்பதிவில் கதையில் இருக்கும் அனல் காட்சிகளிலும் தெரியுது. நீ யாரு, உனக்கு என்ன வேணுங்கிறத பொறுத்து நான் யாருங்கிறது மாறும் என்பது உள்ளிட்ட அழுத்தமும் ஆழமுமான வசனங்கள் கவனம் இருக்குது. மண் விடுதலை, பெண் விடுதலை மற்றும் சாதிய விடுதலை ஆகியவற்றை ரத்தம் தெறிக்க பேசி அவற்றை பல பகுதிகளாக பிரித்து கொடுத்திருக்கும் அருண் மாதேஸ்வரனின் உத்தி வரவேற்புக்குரியது. மொத்தத்தில் இந்த கேப்டன் மில்லர் அவர் சார்ந்த இயக்கத்தின் சிந்தனையை கருப்பொருளாக கொண்டிருப்பது பொருத்தம். மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.